மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த 7.5 சனி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி தாளம் போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ இன்னும் முடியலையா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மழை தான் விட்டுருக்குன்னு துவான விடல. அதனால் அந்த துவான விடுற வரைக்கும் வெயிட் பண்ணும். மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியானது நிறைவு பெற்று 3ஆம் இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்கிறார். 6/3/2026 தான் முழுமையான சனி பயிற்சி. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை நோக்கி நகர்வார். அதனால் இந்த 7.5 சனி முடிகிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி 2ஆம் இடத்துல ராகு வருகிறார், 8ஆம் இடத்துல கேது போகிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து லாபம். இந்த லாபத்தில் தனவரவு பெருகும். 2ஆம் இடத்துல ராகு, திடீர் தனவரவு வரும். ஆனால் ஒன்றுமில்ல, ஒருத்தர் ஒரு வீடு கட்டணும், 7.5 முடிஞ்சு போச்சுப்பா, இந்த சண்டை சச்சரவுலாம் தீர்ந்து போச்சு, ஒரு பாகப்பிரிவினை ஆயிடுச்சு, என் பையனுடைய பகுதியில் ஒரு சின்னதாக வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு போய் கல் எடுத்து வைப்பார். கல் எடுத்து வச்சு ஒரு ஓடு போட்டுக்கலாம் பாரு. ஒருத்தன் உடனே வருவான், ஏயா இம்மா நாள் சண்டை போட்டு இப்போ போய் ஒரு வீடு கிடச்சிருக்கு, அதுக்கு ஏன் ஓடு போடுறேன், ஒரு மேலே ஒரு ஃப்ளோரே போடு அப்படின்னு ஒன்று. சரி சரி, நான் உனக்கு ஒரு செலவு கண்ணு நான் பணம் தரேன் அப்படின்னு அவர் ஒரு லட்ச ரூபா கொடுப்பார். அடடா ரைட், அவர் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டாரு, எதிர்பார்க்கல, நம்ம ஏன் ஓடு போடுறோம், ஒட்டே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மேலே ஃப்ளோர் ஆரம்பித்தா இன்னொருத்தன் ஒரு 100 ரூபா, இன்னொருத்தன் ஒரு 1 லட்ச ரூபா, இப்படியா பணத்தை கொடுத்து உன்னை கடங்காரனாக்கி உன்னுடைய அந்த விஷயத்தை நிறைவு செய்வார்கள். அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குரு 6க்கு போகும்போது என்ன பண்ணுவார், கடங்காரனாக்குவார். அந்த கடன் வாங்குறதுல நிதானமாக இருக்கணும். எல்லாரும் கடன் கொடுக்குறான்னு வாங்கி அப்புறம் இஎம்ஐ கட்ட முடியாமல் அப்புறம் கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு 150 நாட்கள் 11/5/2025 8/10/2025 வரை கடன்னு உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும்.